ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன விலாகுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வரப்போகுது. அதுக்கு தான் வாங்கலான்னு சொல்லிட்டு வசந்த் அண்ட் கோ போயிருந்தோம். என்ன பொருள்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளாகவே நாங்கள் வாஷிங் மிஷின் இல்லாமல் தான் கையில் தான் துணி துவைச்சிட்டு இருந்தோம். சரி, ரொம்ப இப்போல்லாம் ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அம்மா வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்பா கிட்ட. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நிறைய கடைக்கு போயிருந்தோம். லாஸ்ட்டாக தான் குமரனுக்கு வந்தோம். இங்கே ஒரு நல்ல வாஷிங் மிஷின் பார்த்ததும் பிடிச்சிருச்சு. ஆனால் நிறைய பிராண்டோட வாஷிங் மிஷின்லாம் இருந்துச்சு. நாங்கள் வேர்பூல் தான் வாங்கியிருந்தோம். நான் அம்மா கிட்ட சொல்லி கூட்டின்னு போனதே, பிளாக்கில் வாங்கிக்கலாம், அதுதான் நல்லா எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பார்த்தா பிளாக்கே இல்லை. ஒரு இப்போ காட்டுற பாருங்கள், அந்த கலர்ஸ் தான் இருக்குது. பட் டாப் லோடில் நான் கேட்ட கலர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு டாப் லோடு பிடிக்கல, ஃப்ரண்ட் லோடு தான் பிடிச்சிருந்துச்சி. சரி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடச்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாஷிங் மிஷினே வாங்கிட்டோம். அப்போ தான் அந்த நியூ மாடல் லான்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பார்க்கவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்க போகணுமா இல்லை மற்ற பொருளெல்லாம் வாங்க போகணுமானே தெரில. அதை தவிர நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்தோம். நான் போனதுமே வாஷிங் மிஷினே பார்க்கல, இந்த கேஸ் ஸ்டவ்ஸ் தான் பார்த்துருந்தேன். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்லேயே நான் காமிச்சிருப்பேன் கேஸ் ஸ்டவ்ஸ்லாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் அதுவும் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓவன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்னதுலேருந்து பெருசு வரையும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த கேஸ் ஸ்டவ்வும் ஓவனும் அடுத்த தடவை வந்தால் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அம்மாவும் அப்பாவும் கிட்டேயும். சரி, அடுத்த தடவை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இந்த முறை வாஷிங் மிஷின் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்போ எடுத்த வீடியோலாம் இல்லை, ஒரு 2 months ஆகிடுச்சு நாங்கள் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்குறேன். வாஷிங் மிஷின் சூப்பராக இருக்குது, நல்லாவும் இருக்குது. எந்த விதமான ஒரு வைப்ரேஷன் சவுண்டு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த மாடல் உங்கள் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நான் தான் அப்படின்னா எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தான். அவங்க மிக்சிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் ஒரு பக்கம் கேஸ் ஸ்டவ், இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. வாஷிங் மிஷின் வாங்கின மாதிரியே இல்லை. ஆஃபர்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஆஃபர்லாம் வாஷிங் மிஷினில் பர்சன்டேஜாக வேணாம், நாங்கள் ஏதாச்சும் பொருளாக எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த மினி மிக்சி தான் வாங்கியிருந்தோம். அதுவுமே நல்லாயிருக்கு. பட் அது சவுண்டு மட்டும் ஒரு மாதிரி சவுண்டும் ஸ்மெல்லும் வருது. அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் தெரியாமல் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லலாம். அதை ஜூஸ்லாம் அரைக்கிறதுக்கு அந்த மினி மிக்சி நல்லா இருக்குது. பட் இந்த சட்னி அந்த ஏதாச்சும் இந்த குழம்புக்கான ஐட்டம்ஸ் அரைக்கும் போது மட்டும் ஒரு 55% தான் அரைக்குது, மீதி 45% அரைக்க மாட்டுது சரியாகவே. தேங்காயெலாம் போட்டோன்னா சரியாகவே அரைக்கிறது இல்லை, தேங்காய் தனியாக இருக்கும். இந்த தக்காளி வெங்காயம் அந்த மாதிரியெல்லாம் கூட அரைச்சி கொடுத்துருது. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2500 சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதோட கம்மியிலையும் இருந்துச்சு. நீங்கள் கம்மியிலே வாங்கிக்கலாம் ஜூஸ் அரைக்கிறதுக்கெலாம். அவ்வளோதான். வாஷிங் மிஷினுக்கெலாம் காசு பே பண்ணிவிட்டு அந்த மிக்சி வாங்கிட்டு, மிக்சியில் மினி மிக்சி அதெல்லாம் வாங்கிட்டு ஈவினிங் டெலிவரின்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். சொன்ன மாதிரியே ஒரு 3:30 4 அந்த டைமில் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க.
வாஷிங் மிஷினோட ஓப்பனிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்லேயும் ஒரு ஆள் புதுசாக வந்திருக்காங்க, அந்த மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு. இப்போ வர கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இல்லை, ஒரு 2 days கழித்து நாங்கள் ஏன்னா அதோட பைப்பு அந்த ஒயரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் செட் பண்ணாமல் இருந்தோம். அதெல்லாம் செட் பண்ணிட்டு தான் கம்பெனிலேருந்து ஆள் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஃபிட் பண்ணிட்டு போகிறதுக்கு அதே மாதிரியே வந்தாங்க. நாங்களும் கால் பண்ணி கூப்பிட்டோம். அதெல்லாம் செட் பண்ணிட்ட பிறகு அவங்களும் வந்து அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னாங்க, நானும் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த ஆர்பிஎம் கொஞ்சம் அதிகப்படுத்திங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி செட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அது எவ்வளோ வரைக்கும் வரும்? அது 1400 போடுவாங்க. மேக்ஸிமம் 1000 ஆர்பிஎம் மிஷின் அதுக்கு மேலே ஓடாது. 1000 ஸ்டாண்டர்டு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பீடு அதிகம் பண்ணிக்கலாம். இது வேகமாக சர்க்கிள் இது எது சுற்றுதுன்னா மிஷின் எவ்வளோ துணி இருக்குன்னு கால்குலேஷன் பண்ணுங்க. வேகமாக சுற்றும் மேடம். சுற்றிட்டு டைம் ரெடியூஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரம் அடிச்சு 1.5 மணி நேரம். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டேரில் தண்ணி எடுக்கும், சின்ன டேரில். இங்கே எடுக்கிற தண்ணி கொஞ்சம் வெளியே போயிடும். இதில் தண்ணி இருக்குது, நீங்கள் இதில் நிற்கணும், இல்லை கம்ஃபர்டபுள் கொடுக்கணும். இப்போ இந்த 1.25 மாத்திரம் உங்களுக்கு ஊற வச்சு துவச்சி அலசி காய வச்சு கொடுத்துரும். சரி, இன்கேஸ் நீங்கள் எதனா ப்ரோக்ராம் மாற்ற போகிறோன்னா இன்கேஸ் நீங்கள் எல்லாம் ப்ரோக்ராம் மாற்ற போனால் மாற்றிக்கலாம். இப்போ டெய்லி வாஷ் இருக்குங்களா, இது வந்து உள்ளன் சிமெண்ட் சொட்டு குடிஸ் போட்டுருங்க. எந்த ஆப்ஷன் வச்சாலும் ஃபஸ்ட்டு டைமிங் காமிச்சிடும். மிஷின் எவ்வளோ நாள் ஓட போகுது ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைமிங் காமிச்சிடும். ஓகேங்களா, இது ஹீட் டெம்பரேச்சர், மிஷினோட ட்ரை ஆர்பிஎம் ட்ரை. நீங்கள் ஹீட் வேணா மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஆர்பிஎம் என்ன ஆக்சன் பண்ணி நீங்கள் இது வந்து அண்ட் இது வந்து ஜாக்கிங் போடுறதுங்க. காலைல ஸ்போர்ட்ஸ் அறிய போகிறாங்க பார்த்தீங்களா, அதில் போட்டு எடுத்துக்கலாம். இது மோட்டர் சைக்கிள் போகுது. இது மொத்தம் 3 ஆப்ஷன் வரும். மோட்டர் சைக்கிள் பற்றி இங்கே 3 ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ட்ரம் கிளீன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 மாதம் வருமா ட்ரம்மை க்ளீன் பண்ணணும். அந்த ஆசிட் போடுற மிஷினை போட்டிட்டு இந்த ட்ரம் கிளீனிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துருவோம். டிக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எவ்வளோ ஆகிடும். இல்லை ஜீன்ஸ் மேடம், வெறும் ஜீன்ஸ் மட்டும் தனியாக போனால் இதில் போட்டுக்கலாம். இது வந்து கோல்டு வாஷ் மேடம், இது ஹீட் எடுக்காது. சுடு தண்ணி எடுக்காமல் நார்மல் வாஷே பண்ணி கொடுக்கும். சரிங்களா, இது 3 வேணால் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் வச்சுட்டு இப்படி டிக் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஓகே ஆகிடும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை மேடம், இப்போ நீங்கள் வெளியே ஊற வச்சு தோச்சிட்டீங்க, ஈரமாக துணி போட்டிங்கன்னா காய வச்சு மட்டும் கொடுத்து 15 நிமிஷம் வரும். சரிங்களா, இது அலசி காய வச்சு கொடுக்கும். ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரை 30 நிமிஷம் வரும், அலசி காய வச்சு கொடுக்கும். இது பெட்ஷீட் மேடம், சிங்கிளாக இருப்பது பெட்ஷீட் தான் 3 வரைக்கும் கொடுங்க மேடம். ஓகேங்களா, எந்த துணி போட 75% போட்டுருங்க கெப்பாசிட்டி. இது வந்து குழந்தைங்க துணி மேடம், பேபிக்காக வீட்டான குழந்தைங்க அந்த மாதிரி துணி போட்டுக்கலாம். 1.25 மணி நேரம். இது வந்து ஹாஸ்பிட்டல் துணி மேடம், வீட்டான பேஷன் இருந்தாங்களோ ஹாஸ்பிட்டல் அதை போட்டு 3 மணி நேரம் போடுங்க. ஓகேங்களா, இது ரேபிட் வாஷ் மேடம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம்லாம் போட்டு 5 நிமிஷம் போட்டேன். நார்மலாக ஜென்ரல் வாஷ் பண்ணி கொடுக்கலாம் 30 நிமிஷம் வச்சுக்கலாம் மேடம். டெய்லி வாஷ்னா 1.5 மணி நேரம் வரும். நான் ஒரு இப்போ இவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு போட்டு வந்தேன், நார்மலாக ஒரு துணி போட்டோம் நல்லா ஆப்ஷனும் போட்டிங்கன்னா போட்டுக்கலாம். இதில் போட்டுக்கலாம். சரி சார், 30 வாஷ். இது வந்து ஸ்டெயின் வாஷ் பண்ணேன், கலர் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதை போட்டுக்கிறேன். இது வந்து ஓசோன் ரிப்ளேஷன் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு புது துணி வாங்கியிருப்பீங்க, ஒரு புது துணி வாங்கிட்டு 1 மணி தான் போட்டுருப்பீங்க. அடுத்து 1 மாதம் 2 மாதம் உடனே வச்சுட்டு திருப்பி அந்த துணி எடுத்துன்னா அதுலேருந்து ஸ்மெல்லு வரும். ஒரு மாதிரி அந்த பாக்டீரியா ஸ்மெல்லு மக்ன ஸ்மெல்லு மாதிரி வரும். அந்த துணியில் போட்டிங்கன்னா இந்த ஆப்ஷனை வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லாம் எடுத்துடும். இன்ஃபெக்ஷன் ஆகிற மாரி அந்த மக்ன ஸ்மெல்லாம் எல்லாம் அதெல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகும் எடுத்துடும். அதுக்காக இந்த ஆப்ஷன். சாரீ மட்டும், இப்போ சாரீ மட்டும் தனியாக போடுறீங்கன்னா இதை போட்டுக்கலாம். நீங்கள் ஆப்ஷன் தான் மாற்றிங்கன்னா வாஷ் குவாலிட்டியும் மாறும், டைமிங் எல்லாமே ஒரு ஆப்ஷனுக்கு மாறி மாறி எடுத்துக்கும். இது காட்டன் மட்டும், காட்டன் துணி மட்டும் தனியாக போட்டு போட்டுறது ஈக்கோ காட்டன். இது வந்து டெய்லி வாஷ் மட்டும். இது நீங்கள் இந்த பக்கமும் சுற்றிக்கலாம், இந்த பக்கம் வேணால் சுற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த பக்கம் வேணும் சுற்றிக்கலாம். புரிஞ்சுங்களா, இப்போ டெய்லி வாஷ் வச்சுட்டா கூட இப்போ துவச்சி அதே எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். வச்சு துவச்சி வச்சு காய வச்சு கொடுத்துருவோம். இந்த 2 ப்ரோக்ராம் வந்து தனித்தனியாக பண்ண மேடம். இது 2 ப்ரோக்ராம் தரும். மற்ற எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் ஊற வச்சு துவச்சி வச்சு காய வச்சுருக்கோம். இது ட்ரை மட்டும் பண்ணணும், இது அழைச்சி ட்ரை மட்டும் பண்ணுது. 2 ப்ரோக்ராம் மட்டும். மற்ற எந்த ப்ரோக்ராம் வச்சாலும் நீங்கள் துணி கூட லிக்விட் ஊற்றிங்கன்னா இது தவிர இது வந்து ட்ரம் கிளீனிங்க்கு தனியாக இருக்குது. இது 3 தவிர நீங்கள் எந்த ஆப்ஷன் வச்சாலும் லிக்விட் ஊற்றிங்கன்னா ஊற வச்சு துவச்சி வச்சு காய வச்சு கொடுத்துருவோம்.
இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கி ஆஃப்டர் 2 months எப்போவுமே மார்னிங்கே வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவோம். அது துவைச்சி கொடுத்ததும் எடுத்துகிட்டு போய் காய போட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 9 kg. ட்ரம்மில் 100% ட்ரெஸ் போட்டோம்னா சரியாக துவைச்சி கொடுக்காது. இப்போ 100% போடணும்னா நம்ம 75% ட்ரெஸ் போட்டால் மட்டும்தான் சூப்பராக துவைச்சி கொடுக்கும். ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதை விட பெட்ஷீட்லாம் சூப்பராக வாஷ் பண்ணி கொடுக்குது. எங்களுக்கு பெட்ஷீட் வாஷ் பண்ணுறது நல்லாவே இருக்குது. ஒரு வாஷிங் மிஷினோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறத விட பெட்ஷீட்லாம் துவைக்க ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோ அழகாக ஹாட் வாட்டர் கூல் வாட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணி துவைச்சி கொடுக்குது. 4-5 வாட்டியும் நல்லாவே அழைச்சி கொடுக்குது. நான் இந்த வாஷிங் மிஷின் தான் வாங்கணும்லாம் சொல்லலை. இந்த வாஷிங் மிஷினை விட பெட்டராக இன்னும் நிறைய வாஷிங் மிஷின் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். எந்த பொருள் வாங்கினாலுமே நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அதை நல்லாவும் வச்சுக்கணும். அப்போ தான் அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? வாஷிங் மிஷினை தண்ணி போகிற இடத்துல வைக்கக்கூடாது. அதை வாஷிங் மிஷினோட டோரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்ட பிறகு ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஓப்பனும் ஆகாது. இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் இருப்பீங்கள்ல, அதெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பேன். எங்கள் வீட்லேயும் சின்ன குழந்தெல்லாம் இருக்குது, எங்கள் மாமா பொண்ணு. அவங்க வீட்லேயுமே வாஷிங் மிஷின் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மம்மி குளிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இவன் மட்டும்தான் விளையாடிட்டு இருந்திருக்கா. அவள் வாஷிங் மிஷின் கிட்டே போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி தலை மட்டும் உள்ளே விட்ருக்கா. ஆனால் வாஷிங் மிஷின் ஆன்லலாம் இல்லை. அவங்க காலையிலே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு டோரை கொஞ்சம் நேரம் திறந்து விடுவாங்க. அப்போது திறந்து விட்டுருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, திறந்து விட்ட நேரம் பார்த்து உள்ளே போய் தலை விட்டு பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த ட்ரம்மை சுற்றி பார்த்துட்டு. இந்த மாதிரி தான் பசங்கள்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா வாஷிங் மிஷின் பக்கம் போகவே விடாதீங்க. அது எவ்வளோ அட்வான்டேஜாக நம்மளுக்கு இருந்தாலும் பசங்களுக்கெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் தான். இப்போ நம்ம தண்ணி போகிற இடத்தெல்லாம் வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் ஷாக்கெல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நமக்கு எந்த ஆப்ஷனில் வேணுமோ அதில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா திரும்ப ஓப்பன் பண்ணக்கூடாது. ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்ட பிறகு அதே ஓப்பன் பண்ணி விட்டுரும். நானும் மார்னிங் போடவே ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு காய போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம என்ன தான் வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் ட்ரை ஆப்ஷன் கூட இருக்குது. ட்ரை பண்ணிக்கிட்டாலும் நம்ம வெயிலில் காய போட்டால் தான் அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். வாஷிங் மிஷினோட ரிவ்யூ, யூசேஜ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நானும் கிளியர் பண்ணுறேன். வீடியோ எண்ட் ஆகிற டைம் வந்தாச்சு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நானும் கிளியர் பண்ணி விடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.